வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்துள்ள பல்வேறு விதமான மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்திருக்கக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கிறதால தான் பல்வேறு விதமான மருத்துவமைகளை குதிரைவாலி அரிசி நமக்கு வழங்குதுங்க. என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அந்த வகையில் குதிரைவாலி அரிசியில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் என பலவும் குதிரைவாலி அரிசியில் இருக்குது. இதனோட சேர்ந்து இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி அடங்கியிருக்க இந்த குதிரைவாலி அரிசியை அவசியம் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக குதிரைவாலி அரிசி நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை வழங்குது அப்படின்றத விளக்கமாக நம்ம பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குதிரைவாலி அரிசியில் பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள். அப்போ குதிரைவாலி அரிசியை நம்ம சமைக்கும் பொழுது கால்சியம் சத்து நம்முடைய உடம்புகளில் பாஸ்பேட்டாக மாற ஆரம்பிக்கும். இதனால் தினசரி நம்முடைய உணவுகளில் குதிரைவாலி அரிசியை சமைத்து சாப்பிடும்போது எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்களும் உறுதியாக இருக்கும், தசைகளும் உறுதியாக இருக்கும். அப்போ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் உடலை இரும்பு போல உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, நாளடைவில் அந்த சர்க்கரை வியாதியிலிருந்து விடுதலை அடைவதற்கு சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா, நாம் அதிக அளவில் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் போதுமான அளவுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய நார் சத்து, அமினோ அமிலங்கள் வளமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த குதிரைவாலி அரிசி பொறுத்த வரைக்கும் இதில் நார் சத்து மற்றும் புரதச்சத்து தான் அதிக அளவில் இருக்குது, கார்போஹைட்ரேட் கிடையாது. ஸோ இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகள் பலர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணப்படுறாங்க அவங்களுக்கு அப்படின்னா, அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமையை அவங்க எடுத்துக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. கோதுமையை காட்டிலும் குதிரைவாலி அரிசி தான் நம்முடைய உடம்புகளில் அதிக அளவில் உடனே சர்க்கரையினுடைய அளவை சேர விடாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஆகையால் நீங்கள் கோதுமை சாப்பிடக்கூடாது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நீங்கள் அடிக்கடி கோதுமையும் சாப்பிடலாம். கோதுமையை விட கூடுதலாக ஒரு பங்கு குதிரைவாலி அரிசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த நீரிழிவு பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை இல்லை, அப்போ நாம குதிரைவாலி அரிசியை சாப்பிடவே வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொண்டாலும் வரும் காலத்தில் நீரிழிவு பிரச்சனை இல்லாமல் நலமோடு வாழலாம். மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் இரும்பு சத்து குதிரைவாலி அரிசியில் அடங்கியிருக்குங்க. ஆகையால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்கலாம் குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய அந்த மலக்குடல்களில் மலம் இறுகி போவது தடை செய்யப்பட்டு மலக்குடல்களில் இருக்கக்கூடிய மலங்கள் எளிமையாகவே வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ இது காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து வளமான இருக்குது. அதுக்காக தான், அதனால தான் செரிமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இப்போ குதிரைவாலி அரிசி தினசரி உங்களுடைய உணவுகளை நீங்கள் பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா செரிமானம் தொடர்பான பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். மேலும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதான் ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அதே சமயம் முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறுகளையுமே சரி செய்யறதுக்கும் குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒட்டுமொத்த வயிறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளே இல்லாமல் செரிமான மண்டலத்தையே பலப்படுத்துகிறதுக்கு குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும். கண் தொடர்பான குறைபாட்டை தடுக்கக்கூடியதுங்க குதிரைவாலி அரிசி. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குதிரைவாலி அரிசியில பீட்டா கரோட்டின் சத்து வளமான அளவில் இருக்குங்க. இந்த பீட்டா கரோட்டின் சத்து தான் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டது. இதனால தினசரி குதிரைவாலி அரிசி நீங்க சமைத்து உண்டு வந்தீங்க அப்படின்னா கண்கள் சம்பந்தமான குறைபாடுகள் உங்களுக்கு நீங்கி பார்வை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய பிளாக் சர்க்கிள்ஸ், அந்த கண் கருவளையத்தையுமே நாளடைவில் படிப்படியாக நீக்குவதற்கு குதிரைவாலி அரிசி உங்களுக்கு உதவி பண்ணும். இதனால நீங்க அந்த மங்கி போன கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்ளலாம். விழிப்படலம் சேதமடையாமல் பார்த்துக் கொள்ளலாம். கண்களில் புரை ஏற்படுவது தடுத்துக் கொள்ளலாம். கண் கருவிழி ஆகியவற்றின் நலத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக கூர்மையான கண் பார்வையை பெறுவதற்கும் கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்வதற்குமே தொடர்ந்து குதிரைவாலி அரிசி எடுத்துக் கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக் கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குதிரைவாலி அரிசியில் புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதச்சத்து, மாவுச்சத்து, நார் சத்து, தாது உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதால தான் இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் தேவையில்லாமல் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால்ஸ், அந்த கொழுப்புகளை எல்லாம் குறைக்கிறதுக்கும் அதிகமாக பயன்படுகிறது. அதோடு பார்த்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகரிக்கும்.
வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உடல் எடையை இன்னும் அதிகரிக்குமே தவிர குறைக்காது. குதிரைவாலி அரிசி போன்ற குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை நமக்கு அளித்து பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள் தான் இப்போ நீங்கள் காலையிலே குதிரைவாலி அரிசி சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுடைய பசியை வந்து கட்டுப்படுத்திடும். இப்போ அதிகப்படியான கலோரிகள், நொறுக்கு தீனிகள் அது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது உங்களுடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி தேவையில்லாத கலோரிகள் எல்லாம் எரித்துவிடும். அப்போ தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடுங்க. நீர்க்கடுப்பு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு குதிரைவாலி அரிசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து உணவாக எடுத்துகிட்டு வரும்போது நீர்க்கடுப்பு பிரச்சனை நீங்கும். அதே சமயம் சிறுநீரை வந்து நம்முடைய உடம்புகளில் பெருக்கி நம்முடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உப்புகள் மற்றும் நச்சு கழிவுகளை வந்து சிறுநீர் வழியாகவே நமக்கு அகற்றுவதற்கு குதிரைவாலி அரிசி தான் உதவிகரமாக இருக்கும். மேலும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள், அப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸு, கட்டிகள், சிறுநீரக கற்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸு, இது எல்லாமே அகற்றக்கூடிய திறன் குதிரைவாலி அரிசிக்கு உண்டு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கிறதுக்கும் சிறுநீரகத்தினுடைய நலத்தை மேம்படுத்தி சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் சுருக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்குமே குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்குங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு குதிரைவாலி அரிசி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குதிரைவாலி அரிசியில் இரும்பு சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறதால ரத்த சோகை நோயையும் வந்து உங்களுக்கு வந்து குணப்படுத்திடும். இது வந்து உடலை பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பராமரிக்கும். அதாவது நம்மளுடைய ரத்தத்தில் வந்து ரத்த சிகப்பணுக்கள் குறையும் பொழுது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை வந்து குறையுதுங்க. ஸோ அதனால் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படுது. இந்த அறிகுறிகள் எல்லாமே ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தான். இப்போ குதிரைவாலி அரிசி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இரும்பு சத்து வளமான கிடைக்கும் பொழுது இந்த மயக்கம், சோர்வு இதெல்லாமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் வளமான அளவில் உற்பத்தி ஆகிடும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் வளமான அளவில் கிடைக்கிறதால சுறுசுறுப்பாக உங்களுடைய உடல் இயங்க ஆரம்பிக்குங்க. அதனால ரத்த சோகை பிரச்சனை நீங்கள் விடுபட்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கலாம். இதயம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ உங்களுக்கு இதய நோய் இருக்குது அப்படின்னா குதிரைவாலி அரிசியை தினசரி உங்களுடைய உணவுகளை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளப்படும். இதனால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ரத்த அழுத்தம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடல் ரத்த நரம்புகள், ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் காணப்படுவது தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை மாதிரி பிபி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் சொல்லுவோம். ஸோ ரத்த அழுத்தமும் உங்களுக்கு இருக்காது. அதே போல் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் இருக்காது. கெட்ட கொழுப்புகள் படியாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்குமே குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும். இதனால் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு உங்களுக்கு சீரான அளவில் கிடைக்கும்போது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய அந்த இதய செயல்பாடு ப்ராப்பராக நடக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே உங்களுக்கு வந்து நடக்காதுங்க. இப்போ இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு, ஒட்டுமொத்த உடலையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு குதிரைவாலி அரிசி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.